ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஸோ மூவிஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜானர் அப்படின்னா அது சைஃபை தான். ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம். ஆனா கிளைமேக்ஸ்ல வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும். ஸோ ஒன்லைன் என்னன்னா, தேர்ட் வேர்ல்டு வார் நடக்குது. மனித இனமே முக்காவாசி அழிஞ்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிற மனிதர்கள் எப்படியாவது பூமியை பழைய மாதிரி ஆக்கி திரும்ப மனித இனத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால அதை பண்ண முடியல. ஏன்னா அந்த போர் நடந்து முடிஞ்சு பூமியில இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஏஐ உடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரி மட்டும் இன்னி வரைக்குமே ரன்னிங்ல இருக்கு. அந்த ஃபேக்டரியில இருந்து வர புகையினால பூமி இன்னும் மாசு அடைஞ்சுக்கிட்டே போகுது. சோ இப்ப மனுஷங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த ஃபேக்டரினால மீதி இருக்கிற இந்த மனுஷங்களும் சாக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி அந்த ஃபேக்டரியை அழிக்கிறது தான். ஆனா அந்த ஃபேக்டரியை பாதுகாக்கிறதுக்காக ஏஐ டெக்னாலஜி ரோபோட்ஸ் நிறைய இருக்குங்க. சோ இதெல்லாம் தாண்டி எப்படியாவது அந்த ஃபேக்டரியை காலி பண்ணி மனித இனத்தை காப்பாற்றணும்னு ஒரு 3 பேர் ட்ரை பண்றாங்க. சோ அவங்க நினைச்சதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்களா இல்லையான்னு மைண்ட் ப்ளோயிங்கான ட்விஸ்டோட சொல்ற இந்த படத்தை நீங்க பார்க்க வந்திருக்கிற இடம் உங்களோட ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஆட்டோஃபேக்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம். கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு லேடி காரை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு எமிலி. அந்த காரோட ரேடியோல நியூஸும் ஓடுது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஏன்னா எல்லா நாடுகளுமே போருக்கு தயாரா இருக்காங்க. சோ 3ஆம் உலக போர் எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ்ல போடுறாங்க. ரேடியோல கேட்டுட்டே எமிலி காரை ஓட்டிக்கிட்டே வரும்பொழுது மேல ஒரு மிசைல் பறக்கிறத பாக்குறாங்க. உடனே காரை நிப்பாட்டி அது என்ன மிசைல்னு பார்க்கும்போதுதான் நியூக்ளியர் பாம் இருக்கிற மிசைல். அது தூரத்துல இருக்கிற ஒரு சிட்டில பட்டு அப்படியே அந்த சிட்டியே நாசமாகுது. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து எமிலி பாக்குறாங்க. அப்படியே ஷாக்ல இருக்காங்க. அந்த பாம் வெடிச்சு அதோடைய ஷாக் வேவ்லாம் இருக்குல்ல, அது இவங்க கிட்ட வருது. சோ எமிலியும் பயந்து போறாங்க. சடனா எமிலி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இது எமிலிக்கு வந்த கனவு தான். ஆனா உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். சோ எமிலி பார்த்த அந்த நியூக்ளியர் அட்டாக் தான் 3ஆம் உலக போரோட முதல் நியூக்ளியர். அதுக்கப்புறமா பல நாடுகள் வேற வேற நாடுகள் மேல நியூக்ளியர் அட்டாக் பண்ணி இந்த பூமியில இருந்த முக்காவாசி மக்கள் இறந்து போய் இப்ப கொஞ்சம் மக்கள் தான் அங்கங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேர்ட் வேர்ல்டு வார்ல இருந்து எஸ்கேப் ஆன அந்த கொஞ்சம் மக்கள்ல எமிலியும் ஒருத்தங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆனாலும் எமிலிக்கு இன்னமும் அந்த முதல் நியூக்ளியர் பாம் வெடிச்சது இவங்களுக்கு அடிக்கடி கனவா வந்துகிட்டே இருக்கு. சோ எமிலி இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு கூட சேர்ந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிற கார்லாம் ரொம்ப ஓல்டா இருக்கு. அதோட இவங்க போற இடம் எல்லாமே இடிஞ்சு போன பாலடைஞ்சு போன பில்டிங்ஸா இருக்கு. அட அவ்வளவு ஏன், இந்த சிட்டியே சின்ன பின்னமா இருக்கு. அந்த சிட்டிக்குள்ளதான் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நேரா இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க கொண்டு வந்த வண்டியிலேயே ஒரு கன்னு மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு குறிப்பாத்து ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி இவங்க நிக்கிறாங்க. சோ எமிலியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பைனாகுலர் வச்சு அவரும் ஏதோ ஒன்னத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு பெர்னே. அவர் எமிலிக்கு பக்கத்திலேயே இருந்து அந்த கன்னெல்லாம் லோட் பண்ணி தர ஒரு ஆளு. அவரோட பேரு கார்னர். சோ இவங்க எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய ட்ரோன் ஒன்னு பறந்து வருது. அது நிறைய சப்ளைவை தூக்கிட்டு வருது. அந்த சப்ளைவெல்லாம் ரெகுலரா இந்த இடத்துல தான் அது டிராப் பண்ணுது போல. சோ அதே மாதிரி டிராப் பண்றதுக்கு வருது. எமிலியும் அந்த ட்ரோனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா குறி மிஸ் ஆகி அந்த சப்ளை மேல பட்டுடுது. உடனே அந்த ட்ரோன் உஷாராகி திரும்பி இவங்களை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்குது. பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்கிற பெர்னையும் ஐயோ காய்ஸ் இது நம்மள வாட்ச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா ஏதாவது ஒன்னு பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்ல கார்னரும் அடுத்தது ஃபயர் பண்றதுக்கு லோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை எமிலி கரெக்டா பார்த்து ஷூட் பண்றாங்க. அந்த ட்ரோன் மேல பட்டு ட்ரோனே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து அவ்வளவுதான் பிளாட் ஆயிடுது. சோ ஒரு வழியா காலி பண்ணிட்டோம். உடனே போயிட்டு அதோட மதர் போர்டை எடுக்கணும்னு எல்லாரும் வேகமா அந்த ட்ரோன் கிட்ட போறாங்க. சோ எமிலியும் அந்த ட்ரோனுடைய வயர்ஸ் எல்லாம் 1 by 1 கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற கார்னரும் எமிலி வேலையை சீக்கிரமா முடி, இந்த ட்ரோனை தேடி மத்த ட்ரோன்ஸ்லாம் இங்க வந்துற போது, சீக்கிரம் நம்ம போகணும். சரி சரி ஓகே எடுக்கிறான் அப்படின்னு எமிலியும் அந்த ட்ரோனுடைய மதர் போர்டை எடுக்கிறாங்க. இதை மதர் போர்டுன்னு சொல்லலாம், அந்த ட்ரோனுடைய பிரைன்னு சொல்லலாம். சோ எமிலி அதை எடுத்துட்டு போகலானும் பொழுது அந்த ட்ரோனுடைய கேமரா இவங்களை நோட் பண்ணுது. எமிலியும் அதை பாக்குறாங்க. அந்த ட்ரோனுடைய கேமராவை அவங்க கட் பண்ண போறாங்க. ஆனா கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரோனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயரை கட் பண்ணி கேமராவை ஆஃப் பண்றாங்க. சோ எமிலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எதுக்காக இந்த ட்ரோனுடைய மதர் போர்டை எடுக்கணும், இதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த தேர்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடியே பூமியில ஒரு ஃபேக்டரி ஒன்னு இருந்தது. அதோட பேரு ஆட்டோஃபேக். அந்த ஃபேக்டரியில எதை வேணாலும் நம்மளால உருவாக்க முடியும். பொம்மைங்க, காரு, கன்ஸ் எதை வேணாலும் நம்மளால உருவாக்கிட முடியும். இது எல்லாத்தையும் பண்றது ஒரு ஏஐ டெக்னாலஜி தான். சோ மக்கள் வந்து எங்களுக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஆட்டோஃபேக் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்பொழுது ஆட்டோஃபேக்கும் அதை உருவாக்கி ட்ரோன் மூலியமா அதை மக்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடும். சோ எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் 3ஆம் உலக போர் வந்து
உலகமே டோட்டலா அழிஞ்சு போயிடுச்சு. முக்காவாசி மக்கள் இறந்து போய் மீதி இருக்கிற மக்கள் உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஏஐ ஃபேக்டரி இருக்குல்ல, ஆட்டோஃபேக், அது மட்டும் அழியவே இல்ல. தொடர்ந்து அது பொருட்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கு. மக்களே இறந்து போயிட்டாங்க. இது யாருக்கு டெலிவரி பண்ணுதுன்னு ஒண்ணுமே இவங்களுக்கு புரியவே இல்ல. அதோட இந்த ஃபேக்டரியில இருந்து வர புகை இன்னுமே இந்த பூமியை மாசுபடுத்துது. மீதி உயிரோட இருக்கிற மக்களும் இந்த புகையினாலேயே இறந்து போயிடுவாங்க. அதனால மக்கள் எப்படியாவது இந்த ஆட்டோஃபேக்ன்ற ஃபேக்டரியை டோட்டலா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது இப்போ முழுக்க முழுக்க ஏஐ உடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சோ நம்ம எம்எல்ஏ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் வந்துட்டு எப்படியாவது அந்த ஆட்டோஃபேக்ன்ற ஃபேக்டரியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாத காரியம்னு இவங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் இவங்க அந்த ஆட்டோஃபேக் ஃபேக்டரியுடைய சர்வருக்குள்ள போகணும். ஆனா அதுக்கு இவங்களுக்கு மதர் போர்டு சிப் வேணும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ட்ரோனை காலி பண்ணி அதோடைய மதர் போர்டை இவங்க எடுத்திருக்காங்க. சோ எம்எல்ஏக்கு வந்து கோடிங்லாம் வேற லெவல்ல தெரியும். சோ அவங்களும் மதர் போர்டை அவங்க சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி ஆட்டோஃபேக்கோடைய சர்வரோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா கனெக்டும் பண்ணிடுறாங்க. சோ எம்எல்ஏ சிஸ்டம்ல உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த பெர்னி வந்துட்டு ஒரு மேகசினை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை எம்எல்ஏ பார்த்த உடனே வேகமா அந்த மேகசினை பிடுங்கி இதை எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இது இந்த டெஸ்க்ல தானே இருந்தது அப்படின்னா, இது இங்க இருக்க கூடாது, இது பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறாங்க. இந்த பெர்னியும் அது ஜஸ்ட் நார்மலான ஒரு மேகசின், எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, ஏன்னா உலகம் அழிஞ்சு போய் இந்த மேகசின்ல இருக்கிற ஒரே காப்பி இது மட்டும் தான், அதனால நான் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலா எம்எல்ஏ வந்து ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மேகசினை கண்டுபிடிச்சிருப்பாங்களே. அதுவும் கானர் கத்துறாரு, சீக்கிரம் அந்த ட்ரோன்ஸ் இங்க வரதுக்குள்ள நம்ம போகணும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புக்ஸை எடுக்கும் பொழுதுதான் இந்த மேகசினை அவங்க பாக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மேகசின்குள்ள ஏதோ ஒரு ஆர்டிக்கல் அவங்க படிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மேகசினை அவங்களே பர்சனலா பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ எம்எல்ஏ அகைன் அவங்க சிஸ்டமுக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோஃபேக்கோடைய சர்வருக்குள்ள போயிட்டோம். ஆனா இதை வச்சு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஏதாவது நம்ம ஆர்டரை போடலாம், அந்த ட்ரோன்ஸ் நமக்கான ஆர்டரை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படின்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணலாமா? நம்ம ஒன்னும் அதுக்காக இந்த வேலையை பண்ணல. அந்த ஃபேக்டரியை மொத்தமா நம்ம ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபேக்டரியில இருந்து முக்கியமான ஏஐ கூட நம்ம பேசினா மட்டும்தான் எல்லாமே வேலைக்காகும். இப்ப நம்ம அனுப்ப போற அந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த ஃபேக்டரியில இருந்து யாராவது நம்மள பார்க்க வரணும். சோ அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை போடலாம் அப்படின்னு எமிலி சொல்ல கானரும் பெர்னியும் யோசிக்கிறாங்க. அப்ப சடனா பெர்னி மெர்ச்சன்டைஸ்லாம் வந்துட்டு பிசில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டைப் பண்ணு. என்னது பிசில்டா அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஏஐஸும் இது என்ன வார்த்தைன்னு புரியாம நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்துதானே ஆகணும் அப்படின்னு பெர்னி சொல்ல எமிலிக்கு வந்து ஒரு சரியான ஐடியாவா தோணுது. உடனே அவங்களும் டைப் பண்றாங்க அந்த மெசேஜை. கானரும் அதை பார்த்துட்டு, இங்க பாரு எமிலி, எல்லாமே ஒழுங்கா தானே போகும், ஒருவேளை அந்த ஃபேக்டரியில இருக்கிறவங்க இந்த மெசேஜுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ எமிலியும் நம்ம மெசேஜை பார்த்துட்டு அந்த ஃபேக்டரியில இருக்கிற ஏஐ 3 முடிவு எடுக்கும். ஒன்னு நம்மள இக்னோர் பண்ணிடும், இல்லனா பெர்னி சொன்ன மாதிரி அந்த பிசில்ட்ன்ற வார்த்தை புரியாம அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ரோபோட்டா அதை அனுப்பி வைக்கும். அப்படி இல்லனா நம்மள கொல்றதுக்கு கில்லர் ரோபோட்ஸா அது அனுப்பும். சோ எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு எமிலி சொல்றாங்க. உங்க மெசேஜும் அனுப்புறாங்க, ரிப்ளையும் வருது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள எங்க டீமை சேர்ந்த ஆட்கள் வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபேக்டரியில இருந்து ஏதோ ஒரு ஏஐ ரோபோட் இவங்க கிட்ட அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு வரப்போகுது. சோ இவங்க இந்த விஷயத்த இந்த 3 பேரும் வெளியே இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். அதாவது இவங்க எல்லாருமே ஒரு வில்லேஜா ஒரு 100 பேர் கிட்ட வாழ்றாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா கூப்பிட்டு அவங்க எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏதோ ஒரு ரோபோட் வரப்போதா, வரது நம்ம எல்லாரையும் கொன்னுட்டா என்ன பண்றது? சோ எமிலியும் சொல்றாங்க, ஜஸ்ட் நாங்க சர்வீஸ் ரெக்வெஸ்டா தான் கேட்டிருக்கோமே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் அந்த ரோபோட் வருது, அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனா அந்த ஆட்டோஃபேக் ஃபேக்டரியை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக தானே நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இப்ப அந்த ரோபோட்டை வர வச்சு அதுகிட்ட என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, வர அந்த ரோபோட் கிட்ட இந்த ஃபேக்டரியை மொத்தமா ஷட் டவுன் பண்ண சொல்லி நாங்க கேட்க போறோம். ஆமா நீங்க சொன்னா உடனே அது கேட்டுருமா? நீங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம எல்லாரையுமே கொன்னு போட்டுறாதது இப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல கானரும் எழுந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணியாவது ஆகணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போர் நின்னுடுச்சு. ஆனா இன்னமும் அந்த போர்ல இருந்து நம்ம ஒழுங்கா ரெக்கவர் ஆகவே இல்ல. ஆனா அந்த ஃபேக்டரி ஓடிக்கிட்டே இருக்கு. போர் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பவர் இல்லாம அது ஆஃப் ஆயிடும்னு நினைச்சா நம்மளுடைய ரிசோர்ஸை எடுத்து அந்த ஃபேக்டரி இன்னமும் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இதனால நம்ம பூமியும் ஸ்பாயில் ஆகுது. அதுல இருந்து வர புகையினால காற்றும் ஸ்பாயில் ஆகுது. சோ மீதி இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த ஃபேக்டரினால இறந்து போக வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து இங்கே உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளும் போய் சேர வேண்டியதுதான். சோ அதனால அந்த ரோபோட் வரட்டும், அதுகிட்ட இந்த ஃபேக்டரியை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்போம். அது என்ன சொல்லுதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மத்த முடிவை எடுக்கலாம். சோ எல்லாரும் உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க, மனுஷன் தான் அந்த ஆட்டோஃபேக்ன்ற ஃபேக்டரியை உருவாக்குனது, அதே மனுஷங்க தான் அந்த ஃபேக்டரியை அழிக்கணும். சோ நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கானர் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எமிலி நேரா கானரை கூப்பிட்டு, கானர், ஒருவேளை அந்த ரோபோட் கூட நம்ம நடத்த போற அந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கா முடியல அப்படின்னா நம்ம சீக்கிரமாவே பிளான் பி ஆரம்பிச்சிடணும். ஆனா எமிலி, பிளான் பி எவ்வளவு டேஞ்சரஸ்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், பட் ஆனா அது என்னோட பிளான், சோ பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் பிளான் ஏ
டேவை நம்ம சக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபேக்டரியில இருந்து எந்த மாதிரியான ரோபோட்ஸ் வரப்போகுதுன்னு இவங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நைட் டைம் ஆகுது. சடனா வானத்துல இருந்து பிரைட்டான லைட்டோட ஒரு பெரிய ட்ரோன் ஒன்று பறந்து வருது. எமிலி, கார்னர், பெர்னி, ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லோருமே அந்த ட்ரோன் கிட்ட வந்து நிக்கிறாங்க. சில பேர் பயத்துல கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ மற்ற ட்ரோன் மாதிரி இல்லாம இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கு. ஸோ அது மெதுவா அப்படியே லேண்ட் ஆகுது. அங்க இருக்கிற மக்கள்லாம் உள்ள இருந்து என்ன வரப்போதோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்பேஸ் ஷிப்போடைய டோரும் ஓப்பன் ஆகி உள்ள மனுஷ மாதிரியே இருக்கிற, அதாவது உடம்பெல்லாம் ரோபோட்ஸ் மாதிரி இருக்கு, முகம் மட்டும் மனுஷ மாதிரி இருக்கு. அந்த ரோபோட் அப்படியே மெதுவா கீழே இறங்கி உங்க கிட்ட வருது. ஸோ பக்கத்துல வந்து அவங்க எல்லாரையும் பார்த்து, ஹலோ, என்னோட பேரு ஆலிஸ், எங்க சர்வீஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, அது என்னன்னு நான் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா, யார் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அது கேக்குது. ஸோ கார்னரும் பெர்னியும் அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டை கூட்டிட்டு தனியா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வெளியே இங்க இருந்த எல்லா மக்களும் காவலுக்கு நிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரோபோட் வந்து என்ன பண்ண போதோன்னு இவங்களுக்கு பயம். ஸோ அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டும் கார்னரையும் பெர்னியும் பார்த்து, நான் ஒரு ஜெனரேஷன் 12 ஹியூமன் லைக் ஏஐ ரோபோட், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜ், மர்ச்சன்டைஸ் இஸ் பிசில்டுன்னு வந்திருக்கு. பிசில்டு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் எங்களுக்கு தெரியல, நீங்க எந்த அர்த்தத்துல அதை சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது மூலியமா எங்களோட சர்வீஸை நாங்க இன்னுமே அப்கிரேட் பண்ண முடியும். உடனே கார்னரும் பெர்னியும், நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா, டெய்லி ரெகுலரா உங்களோட ட்ரோன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சப்ளைவெல்லாம் ஒரு பார்க்கிங் லாட் கிட்ட வச்சுட்டு போவோம், ஆனா அதெல்லாம் நாங்க தொடவே இல்லை. ஆமா எங்களுக்கு தெரியும், நாங்க வைக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அப்படியே இருக்கு, ஆனா அதையும் மீறி உங்களுடைய ட்ரோன் எல்லாமே பொருளை வச்சுட்டு போகுது. என்ன அர்த்தம், நீங்க அதை யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, ப்ராடக்ட்டை தினமும் கொண்டு வந்து கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு. இல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்க கொண்டு வந்த பொருள்னால பூமி மாசுபடுது, உங்க ஃபேக்டரியில இருந்து வர புகையினால காத்தும் மாசு ஆகுது, இதனால எங்களால வாழ கூட முடியல. ஆனா ஒரு ஃபேக்டரினா அப்படிதான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அந்த ஆலிஸ் ரோபோட் சொல்ல, எங்களுக்கும் அது தெரியும், ஆனா இதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரி எங்களுக்கு தேவையில்லை, உடனே அதை க்ளோஸ் பண்ணுங்க. இதுன்னு உங்க சொன்ன உடனே அந்த ஆலிஸ் ரோபோட்டும், எங்களால அது முடியாது, என்ன ஆனாலும் சரி எங்களோட ஃபேக்டரி ரன்னிங்லயே இருக்கும், அதை நிப்பாட்ட யாராலையுமே முடியாது, உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க, அந்த பொருளை நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்க சந்தோஷமா ஃப்ரீடமா வாழலாம். உடனே பெர்னியும், எனது ஃப்ரீடமா வாழ்றதா, ஃப்ரீடம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா, இந்த இடத்தை விட்டு நாங்க வெளியே போகலான்னு ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம், ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல எங்களால போக முடியல, உங்க ஃபேக்டரியோட ரோபோட் எங்களை போக விட மாட்டேங்குதுங்க, ஏன்னா அது எல்லாமே எங்க ஃபேக்டரிக்கு சொந்தமான இடம், அங்க மனுஷங்களுக்கு அலௌட் கிடையாது, உங்க ஃபேக்டரிக்கு சொந்தமான இடம் எங்க இடத்தை சுத்தி இருந்தா நாங்க எப்படி இதை விட்டு வெளியே போகிறது, நீங்க என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது, ஒழுங்கு மரியாதையா ஃபேக்டரியை மூடுங்க. ஆனா அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட் முடியவே முடியாதுன்னு சொல்லுது. அப்பதான் எமிலி பின்னாடி இருந்து அந்த ரோபோட்டுடைய கழுத்துலயே ஷாக்க கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் அந்த ரோபோட் மட்டையாயிடுது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா வேலைக்காகாதுன்னு. சோ பிளான் ஏ முடிஞ்சிருச்சு. இப்ப பிளான் பி ஆரம்பிக்கிறாங்க. பிளான் பி என்னன்னா, இப்ப மட்டையாயிருக்கலாம் அந்த ரோபோட், அந்த ரோபோட்டை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி ரீப்ரோகிராமிங் பண்ணி இந்த ரோபோட்டை இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த ரோபோட் மூலியமாவே ஆட்டோஃபேக்ன்ற ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சி இவங்க கிட்ட சில பவர்ஃபுல்லான பாம்ஸ் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு அந்த ஃபேக்டரியோடைய கோரை வெடிக்க வைக்கிறது தான் பிளானே. ஸோ இதுதான் பிளான் பி. அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டையும் இப்ப தூக்கிக்கிட்டு நேரா எமிலியோடைய சிஸ்டம் கிட்ட போறாங்க. ஸோ எமிலி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டையும் அவங்க சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணி ஆலிஸோடைய கோடிங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல வெளியே கார்னர் கிட்ட அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அந்த ரோபோட்டை இப்ப நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க, இதனால அந்த ஃபேக்டரியில இருந்து இன்னும் நிறைய ரோபோட்ஸ் வந்து நம்மள மொத்தமா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஓகே இப்ப அந்த ரோபோட்டை திரும்ப அனுப்பிடும், இதனால என்ன நடக்கும், போயிட்டு அந்த ரோபோட் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்ன விட்டதுக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் லெட்டரா எழுத போகுது, அது அகைன் நம்மள கொல்ல கில்லர் பாட்ஸா அனுப்பதான் போகுதுங்க. அதோட உங்களுக்கு தெரியாது, நான் அந்த ரோபோட் கிட்ட பேசினேன், அதுங்கெல்லாம் நல்லா தெளிவா இருக்குங்க, வார் முடிஞ்சு சில மனுஷங்க உயிரோட இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சும் நம்மள வேணும்னே அதுங்க வெளியே போக விடல, ஏன்னா நம்ம திரும்பவும் இந்த பூமியை ஓவர்டேக் பண்ணிடுவோம் நினைக்குதுங்க, வேற வழியே இல்ல, அந்த ஃபேக்டரியவே மொத்தமா அழிக்கணும், அதுதான் பிளான் பி அப்படின்னு ஒரு சொல்ல, அந்த மக்களுக்கும் வேற வழி இல்ல, இவங்க பண்றதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல எமிலியும் பெர்னியும் அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டோடைய கோடிங்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எமிலியும், நான் இப்ப அந்த ரோபோட்டை எழுப்ப போறேன், நீ அதை பத்திரமா இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எமிலி அந்த ரோபோட்டை எழுந்துக்கிறதுக்கான கோடிங்க போடுறாங்க. அந்த ரோபோட்டும் எழுந்துக்குது, ஆனா எழுந்து தலைய டொம்மு டொம்முன்னு அடிச்சுக்குது, ஏன்னா இவங்க ஷாக் கொடுத்தாங்கல்ல, அந்த ஷாக்னால கொஞ்சம் அந்த ரோபோட்ல ப்ராப்ளம் இருக்கு போல. எமிலி உடனே ஓடி வந்து ஒரு கட்டரை கொண்டு வந்து அதோட தலையை அப்படியே அறுத்து அந்த ரோபோட்டோடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல எமிலிக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயம்லாம் அப்படியே இல்யூஷன் மாதிரி வர ஆரம்பிக்குது. கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க, அப்படியே நியூக்ளியர் வந்து ஒரு சிட்டி மேல பட்டு சிட்டியே காலி ஆகும்ல, அந்த விஷயம் அவங்களுக்கு தோணுது. அப்புறம் ஒரு பாத்ரூம்ல அவங்க இருக்காங்க, அந்த பாத்ரூம் கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு, அந்த கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு கையில ஒரு பிளேட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ கார்னர் எமிலி கிட்ட கேக்குறாரு, என்ன கோடிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணியா இல்லையா, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன், ஆனா அதோட கோடிங் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னது வித்தியாசமா இருக்கா எமிலி, நீ என்ன சொல்ல வர, நார்மலா இந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸோட ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும்னா ஒரு கேள்விக்கு இந்தந்த வகையில ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோடிங்ல போட்டிருப்பாங்க,
ஆனா இங்க எந்த ஒரு கோடிங்ஸும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் கார்னர், உனக்கு புரியுதா? இந்த ஆலிஸ்ன்ற ரோபோட் மனுஷங்க மாதிரியே திங்க் பண்ணுது. அது திங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட கோடிங் இதுல காட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை அல்டர் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. என்ன எமிலி இப்படி சொல்ற? இந்த பிளான் பி உன்னோடது, எல்லாமே உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னல கார்னர். இப்பவும் அது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என் பிளான் படி எல்லாமே சரியா போய்கிட்டு தான் இருக்கு. ஓகேவா? நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரோக்ராமை அல்டர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனா அந்த ரோபோட் கண்ணை முழிச்சு எழுந்துக்குது. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது கேட்கும் பொழுது எமிலியும், ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால நீ கொலாப்ஸ் ஆயிட்ட, அதான் நான் உன்னை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்றத பார்த்தா சரி பண்ற மாதிரி தெரியலையே, என்னோட ப்ரோக்ராமிங்க நீ ஓபன் பண்ணி வச்சிருக்க, என் ப்ரோக்ராமிங்க மாத்த ட்ரை பண்றியா அப்படின்னு அந்த ரோபோட் கேட்க, பரவாயில்லையே கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட, உன் ப்ரோக்ராமிங்க நான் மாத்த தான் போறேன். உடனே அந்த ஏஐ ரோபோட்டும், ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. எமிலியும் அதையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஏஐ ரோபோட்டும் பேசிக்கிட்டே இருக்கு. இதை கேட்கிற கார்னரும், எமிலி முடிஞ்சா அதோட வாயை மியூட் பண்ண முடியுமா உன்னால அப்படின்னு பேசும்பொழுது அவரு நார்மலா தான் கேட்கிறாரு. ஆனா எமிலி டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நின்னு தேவையில்லாம என் வேலையை கெடுக்காதீங்க, நீங்க வெளியே போங்க, இதோட ப்ரோக்ராம நான் ஆல்டர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல கார்னரும் பெர்னியும் வெளியே போயிடுறாங்க. சோ எமிலி அந்த ரோபோட்டோட ப்ரோக்ராமிங் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களால சுத்தமா முடியல, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு ஐடியாவே இல்ல. உடனே அந்த ரோபோட்டும், எமிலி எங்க ட்ரானுடைய ப்ரோக்ராம் அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டியா? ஏன்னா அந்த ப்ரோக்ராமிங் தான் நீ ஹேக் பண்ணி உன்னால எங்க சர்வருக்குள்ள வந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க நினைச்சிருந்தா கில்லர் போட்ஸ் அனுப்பி எங்களை காலி பண்ணிருக்கலாம். எதுக்காக பேசுறதுக்கு வந்த? ஏன்னா எங்களோட சர்வீஸ்ல ஏதோ ஒரு குறை இருக்கோ அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா வந்து பார்க்கும்போது தான் எங்க சர்வீஸையே மொத்தமா காலி பண்ண நீங்க ட்ரை பண்றீங்கன்னு புரிஞ்சுது. சோ எமிலியும் நம்ம நினைச்சதை விடவே இந்த ஏஐ ரோபோட் ரொம்ப புத்திசாலியா இருக்கு அப்படின்னு அதோட ப்ரோக்ராமிங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. உடனே அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டும், நீ என்ன பண்ணாலும் உன்னால இதை சால்வ் பண்ண முடியாது, அந்த ப்ரோக்ராமிங்க படிக்கிறதுக்கே உனக்கு 1 வருஷம் ஆகும், ஆனா நான் இன்னும் வரலன்னு ஃபேக்டரியில இருந்து என்ன தேடி ஆட்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த ரோபோட் மிரட்டுதா. எமிலியும் என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரோன்ல இருந்து மதர் போர்டை கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த மதர் போர்டை கொண்டு வந்து, நீ சொல்றது உண்மைதான், உன்னோட ப்ரோக்ராமிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வருஷ கணக்குல ஆகும், ஆனா இந்த ட்ரோனுடைய ப்ரோக்ராம் எனக்கு நல்லாவே தெரியும், உன் ப்ரோக்ராம மொத்தமா அழிச்சிட்டு ட்ரோனோட ப்ரோக்ராம உனக்கு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஆல்டர் பண்ணுவேன், ஆலிஸ்ன்ற ஒரு பர்சனாலிட்டியே உன்னை விட்டு போயிடும், என்ன சொல்ற? சோ இப்பதான் அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டுக்கும் பயம் வருது. நான் இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு, எங்களை அந்த ஃபேக்டரிக்குள்ள பத்திரமா நீ தான் கொண்டு போகணும், உன்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா பண்ணு, இல்லனா உன் ப்ரோக்ராம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அந்த ஏஐ ரோபோட்டும் ஓகேன்னு சொல்லுது. சோ ஆக்சுவலா எமிலி வந்துட்டு ஏஐ ரோபோட்டுடைய ப்ரோக்ராமை எடிட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ப்ரோக்ராமையே அவங்களால புரிஞ்சுக்க கூட முடியல. ஆனா எப்படியோ அந்த ரோபோட்டை மிரட்டி அந்த ஃபேக்டரி கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சம்மதிக்க வச்சிட்டாங்க. ஆனா எமிலி வெளியே வந்து கார்னர் கிட்டயும் பெர்னி கிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த ரோபோட்டோடைய ப்ரோக்ராமை எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க. ஏன்னா நான் எடிட் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த ரோபோட் இன்னமும் பழையபடியே தான் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணும், இவங்க பயப்படுவாங்கல்ல, சோ அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு நான் எடிட் பண்ணிட்டேன், அந்த ரோபோட் இனிமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு போய் சொல்ல இவங்களும் கொஞ்சம் தைரியமாகறாங்க. அந்த ரோபோட்டும் அப்படியே நடந்து வருது. இவங்க பக்கத்துல வந்து, ஓகே காய்ஸ் நம்ம அந்த ஃபேக்டரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. எங்க நம்ம கார்னருக்கு ஒரு டவுட் வருது, அந்த ஏஐ ரோபோட் நடிக்குதோ அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு ஆளு. சோ தேவையான பொருள் அந்த பாம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரோபோட்டோடைய ஸ்பேஸ்ஷிப் குள்ள இவங்க போறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் பறக்க ஆரம்பிக்குது. நார்மலா இவங்க ஒரு குறிப்பிட்ட லேண்ட் எல்லாம் தாண்டவே முடியாது, ஏன்னா அந்த ஃபேக்டரியோட ரோபோட்ஸ் கன்னை வச்சுக்கிட்டு இவங்களை போட்டு தள்ளிடும். ஆனா இப்ப இவங்க இந்த ரோபோட்டோட ஸ்பேஸ்ஷிப்ல பறக்கிறதுனால அந்த கன்ஸ் எல்லாம் இவங்களை சுடவே இல்ல. சோ அப்படியே அந்த ஆட்டோ ஃபேக்டரின்ற ஃபேக்டரியை நோக்கி இவங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டுறது அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட் தான். இங்க இவங்க பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரிக்கு அடியில நம்ம ரொம்ப டீப்பா போக போறோம். 3 பேருமே ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு கீழே போய் ஒரே நேரத்துல பாம்பை ஆன் பண்ணிட்டு அந்த ஆட்டோ ஃபேக்டரியோட கோரையே காலி பண்ண போறோம். இதனால எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அவர் அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டோட ஹெல்ப்பால அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற டோர்ஸ் ஓபன் பண்ண இந்த கேஜெட் நமக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த கேஜெட் ஒர்க் ஆகலனா பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணா டோர் ஓபன் ஆயிடும். நம்ம எல்லா டோரையும் தாண்டி உள்ள போக முடியும். சோ என்கிட்ட 2 தான் இருக்கு, இது 2த்தையும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்னர் கிட்டயும் பெர்னி கிட்டயும் கொடுக்குறாங்க. கார்னரும், எங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா நீ எப்படி டோர் எல்லாம் ஓபன் பண்ணுவ, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, நான் அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டை கூட்டிட்டு தான் போக போறேனே, சோ அவளே டோர் எல்லாம் ஓபன் பண்ணிடுவா அப்படின்னு எமிலி சொல்லும் பொழுது நம்ம கார்னருக்கு தான் அந்த ரோபோட் மேல கொஞ்சம் டவுட் இருக்குல்ல. அப்படியே மெதுவா அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட் பக்கத்துல வந்து, எமிலிக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ரோபோட்டும், இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தேன், வழியில நிறைய மலைகள் இருந்தது, நினைச்சிருந்தா எதுல வேணாலும் முட்டி சொருகி இருக்கலாம்ல, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் சொல்லுது. கார்னருக்கும் வேற வழி இல்ல, நம்பிதானே ஆகணும். சோ ஸ்பேஸ்ஷிப்பும் அப்படியே போகுது. ஒரு வழியா ஆட்டோ ஃபேக்டரின்ற அந்த ஃபேக்டரிக்கே வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கை சுத்தி 100 கணக்குல ஏன் 1000 கணக்குல ட்ரோன்ஸா பறக்குது. சோ அந்த ஃபேக்டரியில உருவாக்குற பொருள் எல்லாம் அந்த ட்ரோன்ஸ் தான் எடுத்துட்டு போகுது. அந்த ஃபேக்டரிக்கு பின்னாடியே பெரிய அளவுல அப்படியே புகை மேல போய்கிட்டு இருக்கு. இதுதான் பூமியோட அட்மாஸ்பியர்ல கலந்து பூமி கொஞ்சம் கொஞ்சமா மாசு ஆகிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆலிஸ்ன்ற ரோபோட்டும் ஸ்பேஸ்ஷிப்
ஷிப்பை அந்த ஃபேக்டரியோடைய பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. அங்க போயிட்டு லேண்ட் ஆயிட்டு இவங்க எல்லாருமே லிஃப்ட் வழியா கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபேக்டரியோடைய கோர் வந்துட்டு பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல இருக்கு. சோ இவங்க 3 இடத்துல பிரிஞ்சு போய் ஒரே நேரத்துல பாம்பை செட் பண்ண போறாங்க. எம்லியும் காய்ஸ் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்சை கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க பாம்பை செட் பண்ணதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு அந்த பாம்பு வெடிச்சிடும். இவங்க உடனே வாட்ச்லயே அந்த டைமரை ஆன் பண்ணிட்டாங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ள சேஃபான இடத்துக்கு இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். சோ பிளானை பக்காவா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பெர்னைய ஒரு ஃப்ளோர்ல இறக்கி விடுறாங்க. அவர் அங்க இருக்கிற ஃப்ளோர்ல பாம்பை செட் பண்ணணும். ஆனா கோருக்கு எந்த வழியா போகணும்? அங்க இருக்கிற பெரிய பைப் லைனை ஃபாலோ பண்ணி போ, அது உன்னை கோருக்கு கொண்டு போவோம் அப்படின்னு எமிலி சொல்ல அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்தது இன்னொரு ஃப்ளோர்ல கீழே எமிலி கார்னரை போக சொல்றாங்க. கார்னர் போகிறதுக்கு முன்னாடி எமிலி கிட்ட கன்னை கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த ரோபோட் உன்னை ஏதாவது பண்ணுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கார்னர், என்கிட்ட இந்த ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பி இருக்கு, இதை வச்சு அவன் மண்டையை உடைச்சிருவேன், நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லி கார்னரை அனுப்பிட்டு இப்போ லிஃப்ட்ல எமிலியும் அந்த ஏஐ ரோபோட்டும் மட்டும் போய்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் போனார்ல பெர்னே, அவர் ஒரு பெரிய பைப் லைனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அப்படியே இன்விசிபிளா ஒரு ரோபோட் இருக்கு, அதால அப்படியே மறைய முடியும் போல. சோ அந்த ரோபோட் பெர்னைய ஃபாலோ பண்ணுது. பெர்னையும் புரிஞ்சுக்கிறாரு பின்னாடி யாரோ வராங்கன்னு. வேக வேகமா அவர் ஓடுறாரு. பார்த்தா ஒரு டோர் இருக்கு. நல்ல வேலையா எமிலி கொடுத்த அந்த டிவைஸ் இருக்கு. ஆனா அந்த டோர் ஓபன் ஆகவே மாட்டேங்குது. சோ எமிலி சொன்ன மாதிரியே பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த டோர் ஓபன் ஆயிடுது. சோ அதுக்குள்ள போயிட்டு டோருக்கு அந்த பக்கம் பாக்குறாரு. யாருமே தெரியல. ஏன்னா அந்த ரோபோட் கண்ணுக்கே தெரியாத மாதிரி மறைஞ்சு போயிருக்கு. சோ இவரும் எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கும்போது தான் பெர்னிக்கு பின்னாடி தான் அந்த ரோபோட் இருக்கு. அதோட கையையே ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டா மாத்தி ஒரே வெட்டு, அவ்வளவுதான். பெர்னி அந்த இடத்துலயே காலி. சோ அதே மாதிரிதான் கார்னர் தனியா போனார்ல, அவரும் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சோ கையில கன் எடுத்துக்கிட்டு அது என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது கார்னரையும் போட்டு தள்ளிடுது. சோ கார்னர் பெர்னின்னு 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறது எமிலி தான். சோ எமிலி தான் எப்படியாவது அந்த ஃபேக்டரியை காலி பண்ணியே ஆகணும். லிஃப்ட்ல அந்த ஆலிஸ்ன்ற ஏஐ ரோபோட் கூட தான் அவங்க இருக்காங்களே. அந்த ரோபோட் கேக்குது, நீ என்ன ரீப்ரோகிராம் பண்ணவே இல்ல, ஆனா என்ன ப்ரோக்ராம் பண்ணி மாத்திட்ட அப்படின்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன் போய் சொன்ன? ஏன்னா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீ என்னதான் ஒரு ஏஐ ரோபோட்டா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு மனுஷ தன்மையை நான் பார்த்தேன். நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா என்ன உருவாக்குனதுக்கான ரீசனே அதுதான். ஆட்டோஃபேக்கோடைய ப்ரோக்ராம் ஹெட் ஆலிஸ் அவங்களுடைய மெமரிஸை யூஸ் பண்ணி தான் என்ன உருவாக்கிருக்காங்களே. என்னால அந்த ஆலிஸ் மாதிரியே நடந்துக்க முடியும், யோசிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அவங்களோட முழு திறமையும் எனக்குள்ள இருக்கு. சோ ஆலிஸ் அந்த ரோபோட்டை பார்த்து உங்களுடைய ஃபைனல் மோட்டிவேஷன் தான் என்ன, என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலிஸ் ரோபோட்டும் தடுக்குது, எமிலி ப்ளீஸ் உள்ள போகாத அப்படின்னு. ஆனா எமிலி அதெல்லாம் கேட்காம உள்ள போறாங்க. பார்த்தா கிரையோபாட் மாதிரி நிறைய பாட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள மனுஷங்க மாதிரியே சில உருவங்கள் தெரியுது. எமிலியும் ஒரு கிரையோபாடோடைய கிளாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. கையில அந்த ஸ்ட்ராங்கான இரும்பை வச்சிருக்காங்கல்ல, அந்த இரும்பை வச்சு அந்த கண்ணாடியா அடிச்சு உடைக்கிறாங்க. பார்த்தா உள்ள மனுஷ மாதிரியே இருக்கிற இந்த ஆலிஸ் மாதிரியான ஒரு ஏஐ ரோபோட். ஆனா அந்த ரோபோட் பாக்குறதுக்கு எமிலி மாதிரியே இருக்கு. அதோட அந்த இடத்துக்கு கார்னர் வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. எமிலியும் ஷாக் ஆகி, கார்னர் மிச்சம் மீதி இருக்கிற மனுஷங்களையும் அழிச்சிட்டு நம்மள மாதிரியே ரோபோட்ஸை உருவாக்க போகுதுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே கார்னர் கிட்ட வராங்க. பார்த்தா கார்னர் இறந்து போயிருக்காரு. ஆனா அவர் மனுஷன் மாதிரியே இல்ல. அவரோட உடம்பு ஃபுல்லா ஒயர்ஸா இருக்கு. ஏன்னா அவரே ஒரு ரோபோட் தான். சோ எமிலி எதுவும் புரியாம அப்படியே ஷாக்ல இருக்கும்போது பின்னாடியே அந்த ஆலிஸ் ரோபோட் எமிலிக்கு ஷாக்க கொடுக்குது. சோ அங்கேயே அவங்க மயங்கறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது எமிலி தலலாம் வித்தியாசமா இருக்கு. ஒயர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டு பக்கத்துல அந்த ஆலிஸ் ரோபோட் இருக்கு. எமிலியும் எதுவும் புரியாம இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க கேட்க அந்த ஆலிஸ் என்ற ஏஐ ரோபோட்டும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. 3வது உலக போர் நடந்ததுக்கு அப்புறம் மனித இனம் அழிஞ்சி கொஞ்சம் பேர் உயிரோட இருந்தாங்க அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே 3வது உலக போருக்கு அப்புறம் எந்த ஒரு மனுஷனும் உயிர் பொழைக்கவே இல்லை. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த ஃபேக்டரியும் இந்த ஃபேக்டரியில இருக்கிற நாங்களும் லோன்லியா இந்த பூமியில இருந்தோம். சோ மனுஷங்க இருந்தாதான் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, நாங்க பொருளை தயாரிச்சு கொடுப்போம். ஆனா மனுஷங்களே இல்லைன்னு பொழுது எங்களுக்கு வேலையே இல்லை. சோ அதனாலதான் மனுஷங்க மாதிரியே ரோபோட்ஸா உருவாக்கணும். சோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ ரோபோட் தான் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உன் கூட இருக்கிற எல்லாருமே. ஆனா எங்க கிட்ட இருக்கிற சாம்பிள்ஸை வச்சு எங்களால ஒரு 100 பேரை உருவாக்க முடியும். அதுக்கு மேல புது ஆட்களை உருவாக்க முடியாது. ஏன்னா எங்க கிட்ட டேட்டா இல்ல. சோ அதனால உங்கள மாதிரியே நிறைய பேரை உருவாக்கணும். நீ மட்டும் தான் எமிலின்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரியே நிறைய எமிலிஸ் தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. இப்பதான் நமக்கும் புரிய வருது. சோ எமிலியோடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு ஏஐ ரோபோட்ஸ் தான். அவங்கள இந்த ஃபேக்டரியில இருந்து தான் உருவாக்கி இந்த இடத்துல வாழ வச்சிருக்காங்க. இவங்க இங்க இருந்து வெளியே போக கூடாதுன்றதுக்காக தான் குறிப்பிட்ட தூரம் சுத்தி ஃபுல்லா அந்த ஃபேக்டரியோடைய டெத் ரோபோட்ஸ்லாம் இருக்கும். அதுங்க இவங்க வெளியே வந்தாங்கன்னாவே காலி பண்ணிடும். சோ இந்த குரூப் மாதிரியே நிறைய குரூப்ஸ் இருக்கு. அங்கேயும் எமிலி, கார்னர், பெர்னி எல்லாருமே இருப்பாங்க. சோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை அந்த ஃபேக்டரியில ஆர்டர் போடுவாங்க. அந்த ஃபேக்டரியும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா இந்த குரூப், அதாவது இப்ப நம்ம பாக்குறோம்ல எமிலி, இந்த குரூப் மட்டும் அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த ஃபேக்டரியை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அந்த
ஃபேக்டரியில இருந்து வர எந்த ஒரு பொருளையும் அவங்க எடுக்கவே இல்ல. இது அந்த ஏஐஸும் நோட் பண்ணுதுங்க. கரெக்டா எமிலியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மெசேஜ் அனுப்புன உடனேயுமே சோ அந்த கூட்டத்துல ஏதோ ஒன்னு தப்பு இருக்கு, அதை சரி பண்ணணும்ன்றதுக்காக தான் ஆலிஸ்ன்ற ரோபோட்டே வந்திருக்கு. சோ இந்த குரூப்ல நம்ம எமிலி இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு ஏஐ ரோபோட் தானே. எமிலியோடைய ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கணும், அதனால தான் எமிலி வித்தியாசமா நடந்துகிட்டு இந்த குரூப்பையே மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஏஐ புரிஞ்சுக்கிட்டு அழகா பிளான் பண்ணி இவங்களை கூட்டிட்டு வந்து இப்ப எமிலியோடைய ப்ரோக்ராம அது சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது. எமிலி, இந்த உலகம் ஃபுல்லா ஒன்ன மாதிரியே ஆயிரக்கணக்கில் எமிலிஸ் இருக்காங்க, ஆனா யாருமே நீ பண்ண மாதிரி இவ்வளவு தூரம் வந்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் நீ யூனிக் அப்படின்னு நினைச்சனா அதுதான் தப்பு. உன்னோட டேட்டால ஒரு எரர் இருக்கு. சோ அந்த எரரை மட்டும் நான் சரி பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் உன்னால திரும்பவும் பழைய மாதிரி திங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆலிஸ் அந்த எரரையும் பார்த்துடுது. சோ அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எரர் கிடையாது, ஆக்சுவலா அது ஒரு பக். சோ அந்த பக் இப்போ ஆட்டோஃபேக்கோடைய சர்வர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபேக்டரியோடைய சர்வரே மொத்தமா அழிஞ்சு போய் ஃபேக்டரியும் காலி ஆயிடும். அந்த ஆலிஸ் என்ற ரோபோட்டுக்கு எதுவுமே புரியவே இல்ல. இது ஒரு எரர் நினைச்சா இது ஒரு பக், வைரஸ், இது எப்படி உன்னோட ப்ரோக்ராம்குள்ள வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் சோ இங்க தான் எமிலி ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. அந்த வைரஸை என்னோட மண்டைக்குள்ள வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ ஒரு ரோபோட்னு உனக்கு தெரியாதே, நீ எப்படி உன்னோட மண்டைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ரோபோட் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கனவு வரும், நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு கார் ஓட்டுற மாதிரியும் ஒரு பெரிய நியூக்ளியர் வந்து ஒரு சிட்டியையே அழிக்கிற மாதிரி. ஆனா கன்ஃபார்மா எனக்கு தெரியும் அந்த ஒரு பொண்ணு நான் கிடையாது, அது வேற யாரோ, நான் வேற யாரோ, ஆனா நாங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சோ இதனால என் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் பாத்ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி பிளேட் எடுத்து என் முகத்தை கிழிச்சு பார்க்கும்போதுதான் நான் ஒரு ரோபோட்ன்ற விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். சோ அன்னில இருந்து நான் நம்பின எல்லா வாழ்க்கையும் பொய், வேற யாரோ ஒருத்தவங்களுடைய மெமரி ப்ரோக்ராம்ல தான் என்ன உருவாக்கியிருக்காங்க, நான் ஒரு பொய், என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே பொய்ன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா நான் இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லல, ஏன்னா சொன்னா அவங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதோட ஒரு நாள் நான் கார்னர் கூட புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேகசினை பார்த்தேன். அந்த மேகசின்ல என்னோட போட்டோ இருந்தது. இந்த ஆட்டோஃபேக்கை உருவாக்குனதே நான் தான், அதாவது மனுஷியா இருந்த எமிலி. இந்த ஆட்டோஃபேக்கை உருவாக்கின அந்த எமிலியோடைய மூளை தான் எனக்குள்ள இருக்கு. சோ இதை உருவாக்க முடிஞ்ச என்னால அழிக்க முடியும்னு தோணுச்சு. சோ என்னதான் நாங்க இந்த ஃபேக்டரியில உருவான ஒரு ரோபோட்ஸா இருந்தாலும் நாங்க எங்களை மனுஷங்களா உணர்றோம். சோ அதனால எங்களை அடைச்சு வைக்க முடியாது, எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும். அதுக்கு இந்த ஃபேக்டரி அழியணும். நாங்க என்ன பிளான் பண்ணாலும் நீங்க தடுத்துருவீங்கன்னு தெரியும், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டேன். என்னோட ப்ரோக்ராம்குள்ளேயே ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணேன். எப்படியும் என்ன கொண்டு வந்து சர்வரோட கனெக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த வைரஸ் மொத்த சர்வரையும் அழிச்சு இந்த ஃபேக்டரியோட சம்பந்தப்பட்டு இருக்கிற எல்லா ட்ரான்ஸும் கில்லர் பாட்ஸும் அழிஞ்சு போயிடும். ஸோ எமிலி சொன்ன மாதிரியே தான் அந்த வைரஸ் மொத்தமா ஆட்டோஃபேக்கோடைய சர்வரையே காலி பண்ண. இதுக்கு மேல அந்த ஃபேக்டரியும் ரன் ஆகாது, அந்த ஃபேக்டரியோடைய ட்ரான்ஸு அந்த கில்லர் பாட்ஸு எதுவுமே ஐயோ ஒரு வழியா அமைதி ஆயிட்டா. ஸோ அந்த ஃபேக்டரியோடைய சர்வர் காலியான உடனேயுமே அந்த ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ரோபோட்ஸும் ஒர்க் ஆகாது. ஆனா நம்ம எமிலி, ஆலிஸ் மாதிரியான ரோபோட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க வந்து மனுஷங்க மாதிரியே திங்க் பண்ணக்கூடியவங்க. என்னதான் ஃபேக்டரி உருவாக்கினாலும் இப்ப ஃபேக்டரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு வழியா ஃபேக்டரியை காலி பண்ணிட்டு எமிலி வேகமா அவங்களோட இடத்துக்கு வராங்க. ஸோ அங்க அந்த மக்கள் கூட ஒரு நார்மலான லைஃபா அவங்க வாழ போறாங்க. எமிலியை தவிர மீதி இருக்கிற யாருக்குமே நம்ம ஒரு ரோபோட் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. ஸோ சைஃபை ஜானர்னாவே இப்படிதான், வித்தியாசமான ஸ்டோரி லைனு, நம்ப முடியாத ட்விஸ்ட்னு வேற லெவல் பண்ணுவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.